Good morning, students. Today we are going to see about our new topic, chapter 8, strings and string manipulation. We already know what is string. String is a group of character. So string அப்படின்னா group of character அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் சண்முகப்பிரியன், மாதேஷ், லோகேஷ், Nikhil, Surya. So each and every one is a string. So group of character. So group character means A, B, C, D. These are all characters. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மெர்ஜ் ஆகி மிங்கிள்டாக வர்றது தான் நம்ம குரூப் ஆஃப் கேதர் ஆகி வர்றது தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது, ஆஃப்டர் தட் அந்த ஸ்ட்ரிங்கை டெலீட் பண்ணுறது, ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அப்டேஷன் மாடுலேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எஸ்கியூஎல்லில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ மேனிப்புலேஷன் இஸ் நத்திங் பட் அப்டேஷன்ஸ். ஓகே. So what is the learning objective in this chapter? Know how to process text, understanding various string functions in Python, know how to format strings, know about string slicing, know about string applications in real world. So what is the know about process text? ஒரு எப்படி ப்ராசஸ் டெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். என்ன மாதிரியான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம பைத்தானில் அப்படின்றது, என்னென்ன ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸோட ஃபார்மேட்ஸ் என்ன, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்ன, ஸ்ட்ரிங் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ரியல் வேர்ல்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆக போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸ்ட்ரிங் இஸ் ஏ டேட்டா டைப். நாங்கள் தெரியும் இல்லையா, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னது, கேரக்டரில் வரும் இல்லையா, ஸ்ட்ரிங் கேரக்டர், அப்புறம் இன்டீஜர், ஃப்ளோட், இதெல்லாமே என்ன டேட்டா டைப் தான். விச் இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அரே நம்ம எப்படிமா ஹேண்டில் பண்ணுவோம், n-1 அப்படின்ற கான்செப்டில் அரேவை ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா. அரேயோட மெமரி எப்படி, அரே வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம், மெமரி அலோகேஷன்ஸ்க்காக தான். ஸோ இதோட மெமரி அலோகேஷன்ஸ் என்னென்னா n-1 அப்படின்ற ஃபார்முலாவில் இது வந்து ஒர்க் ஆகும். ஸ்டார்டிங் வித் 0 இல்லையா, இனிஷியலைஸ்டு இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னா 0 அப்படின்றது தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸ்ட்ரிங் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிக்யூட் கேரக்டர்ஸ் தட் மே பி அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் enclosed with a single, double or even triple quotes. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு யூனிகோட் கேரக்டர்ஸ். யூனிகோட் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்குமா, ஆக்சி கோட் பார்த்தோம் இல்லையா, அதான் யூனிகோட் கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏபிசிடி அதுதான் யூனிகோட் கேரக்டர்ஸ். மேபி ஏ காம்பினேஷன் ஆஃப், இது வந்து நாட் ஓன்லி ஆல்ஃபபெட்ஸ், இது வந்து காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸு அண்ட் தென் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இதெல்லாமும் கூடவே நம்ம ஸ்ட்ரிங்ஸில் வந்து அப்ளிகேபிள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், என்க்ளோஸ்டு வித் டபுள் அண்டு சிங்கிள் கோட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த பைத்தானில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெல்கம் டு லேர்னிங் பைத்தான், வெல்கம் டு லேர்னிங் பைத்தான். ஸோ சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. இன் பைத்தான் ஸ்ட்ரிங் ஆர் இம்யூட்டபிள். It means once you define a string, it cannot be changed during execution. It cannot be changed. So note that point. It cannot be changed. நம்ம ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூஷன் டைமில் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட்டிங் ஸ்ட்ரிங். As we learn already, a string is a Python can be created using a single or double or even triple quotes. String in a single quotes cannot be hold any other single quoted character in it because the compiler will not recognize where to start and end the string. To overcome this problem, you have to use the double quotes. String which contain double quotes should be defined within a triple quotes. Defining strings within a triple quotes also allow creation of multi-line string. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிங்கிள் லைன்
சிங்கிள் லைனில் நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணணும், நம்மளோட கம்பைலர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே வந்து என் பண்ணுறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கோட்ஸில் நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் இல்லாமல் ட்ரிபிள் கோட்ஸும் நம்மளால் பண்ண முடியும். இந்த ட்ரிபிள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் நம்மளோட ஸ்ட்ரிங்கில் அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. மல்டி லைன் ஸ்ட்ரிங் வந்து எந்த கோட்ஸில் வந்து டிஃபைன் பண்ண முடியும்னா யூஸிங் எ ட்ரிபிள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ டிஃபைன் அஸ் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் பிரிண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம். பட் என்ன ஆகும், நம்ம கம்பைலர் சம்டைம்ஸ் எரர் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டபுள் ஒன் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் கோட்ஸ் ஸ்ட்ரிங் டிஃபைன்டு வித் சிங்கிள் கோட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, கார்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணும்போது கோட்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்னு நம்ம என்ன அது கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிரிண்ட் அவுட் நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறது, சின்டாக்ஸ் எல்லாம் அப்படின்னு காமிச்சிருது. ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கார்பரேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெறுமனே போட்டுருவோம். பட் கார்பரேஷன்ஸ் எஸ் வரும்போது அப்பாஸ்ட்ரஃபி மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறதுனால நமக்கு என்னது, நம்மளோட கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே என் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல். ஸோ இன்வால்வ்டு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் நமக்கு கொடுக்குது. ஸோ இதே டபுள் கோட்ஸ் அப்படின்னு என்னது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நமக்கு என்ன போகுது, எனக்கு என்னோட ஆன்சர் வந்து கெட் பண்ண முடியுது. டபுள் கோட்ஸ்க்குள்ளே ட்ரிபிள் கோட்ஸ் இதை ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் மல்டி லைன் அப்படின்றது. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் இன் பைத்தான் விச் மீன்ஸ் யூ கேனாட் மேக் எனி சேஞ்சஸ் ஒன்ஸ் யூ டிக்ளேர்டு. ஸோ இதெல்லாமே என்னது, எனக்கு ட்ரிபிள் கோட்ஸுக்குள்ளே டபுள் கோட்டேஷன்ஸில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மோர் தென் ஒன் லைன் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, மல்டி லைன். அதான். ஸோ இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரிங்கை வந்து நான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க கேரக்டரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதோட லென்த்து இதெல்லாமே எப்படி அப்படின்னு பாருங்க. ஒன்ஸ் யூ டிஃபைன்ட் எ ஸ்ட்ரிங் இன் பைத்தான், அலோவ் இன் த இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் ஈச் character. These index values are otherwise called as subscript. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லுவோமா, சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. which are used to access manipulate the strings. ஸோ இது என்ன பண்ணுது, நம்ம இதை என்ன பண்ண மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகுனா யூஸ் ஆகுது. The subscript cannot be positive or negative, can be positive or negative integer number. ஸோ என்ன பண்ணிக்கிறாங்க, நான் ஒரு தடவை என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய பைத்தன் வந்து அதுக்கு வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அலோகேட் பண்ணணுமா. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் எதுக்காக எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ட் அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம் இல்லையா, சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நம்பர் மேபியா இன்டீஜர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம். பாசிட்டிவ் நம்பர்னால் நமக்கு தெரியும் 0 onwards. ஓகேவா? இதே நெகட்டிவ்னா -1 -2 -3 தீஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் கேரக்டர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸில் ஜீரோஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நமக்கு தெரியும், மேக்ஸ் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். கீழே ஸ்ட்ரிங் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, SCHOOL. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு அரேயில் எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ டிஃபைன் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூனா 0 to 5 வரைக்கும் வந்துருக்கும். டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு n-1 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 0 to 5 வரைக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மைனஸ் எங்கேருந்துன்னா லாஸ்ட்லேருந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ -1 -2 -3 -4 -5 அண்ட் -6. ஓகேவா? இதுக்கு வந்து n-1 வந்து நமக்கு வராது.
The positive subscript 0 is assigned within the first character and n minus 1 is the last character, where n is the number of characters in the string. The negative index are assigned from the last character to the first character. It reverse order begins with the minus ones. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட என்ன நெகட்டிவ்னா லாஸ்ட் எந்த கேரக்டர் ஆரம்பிக்குதோ ஓகேவா, அதுலேருந்து நம்மளோட மைனஸ் வேல்யூ என்ன பண்ணுவோம், அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரிங் இன்புட்டு என்டர் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ இன் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங். நம்ம இண்டெக்ஸ் அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுற இண்டெக்ஸ் வந்து 0 அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஐயோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐ இன் ஸ்ட்ரிங் 1 ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் 1. ஸோ ஐ வேல்யூ என்னவோ அது வந்து அதான் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிண்ட்டை சப்ஸ்கிரிப்ட் நமக்கு தெரியும் இண்டெக்ஸ் வேல்யூ, இண்டெக்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன பண்ணுவோம், ஐயோட வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலைஸ் வேல்யூ 0 சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணிகிட்டே போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்னோடய ஸ்ட்ரிங் வந்து வெல்கம் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0ன்னு வந்து ஆரம்பிக்குது. 0 அதுக்கான வேல்யூ என்னென்னா W ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஓகேவா. ஸோ W கேரக்டர் வந்து ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். என்னது 1 வந்து E. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது அப் டு எனக்குன்னு 6 வருது E வரைக்கும். ஸோ டோட்டலாக 7. இப்போ ஸோ n-1 அப்படிங்கும்போது 6 எனக்கு டோட்டல் கேரக்டர்ஸ் வருது. ஓகேவா. இங்கே ஒன்றும் பண்ணல, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 அனலைஸ் பண்ணிட்டாங்க, அசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணு அப்படி சொல்லிக்கிறோம். ஸோ ஐயோட வேல்யூ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிரிண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐ. சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லும்போது சப்ஸ்கிரிப்ட் என்ன நமக்கு 0. ஸோ ஐ அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன லெட்டரோ அதுதான் எனக்கு ஐ. வெல்கம் அந்த ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஐ. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஐயோட வேல்யூ என்ன பண்ணுவோம், அடுத்த கேரக்டரை வந்து அதனால் நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் இது வந்து பாசிட்டிவ் கேரக்டர், இது வந்து நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு அந்த ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அங்கே 0ன்னு அசைன் பண்ணோம். பட் இங்கே வந்து என்னது -1 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ அப்போ நம்ம ரிவர்ஸில் எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகும். ஸோ -1 அப்படிங்கிறது லாஸ்ட் கேரக்டர் என்னவோ அதான் -1. அப்டர் வந்து -7 வரைக்கும் டபிள்யூங்கிறது லாஸ்ட்டில் வரும். ஸோ மாடிஃபைங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது முதல்ல பார்த்தது என்ன, அக்சஸிங் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். எப்படி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டேன்னா அந்த கேரக்டரை வச்சு எப்படி அக்சஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு அது. அண்ட் தென் மாடிஃபை அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங். நம்ம மேனிப்புலேஷன்ஸ் படித்தோம் இல்லையா, படிக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம டாபிக் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங். ஸோ இந்த வேர்டு வரும். ஸோ as you already learned, a string in Python is immutable. That means once you define string modifications or deletions is not allowed. இம்யூட்டபுள்லாம் என்னது, ஒன்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அன்சேஞ்சபிள், அதான் இம்யூட்டபிள். ஓகேவா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை த ஸ்ட்ரிங் இஸ் a நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ கேன் பி அசைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் வேல்யூ வேரியபிள். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணணும், என் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாருங்கள், string 1 equal to how are you. ஸோ ஃபஸ்ட்டு 0 இனிஷியலைஸ்டு வேல்யூ 0 வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எனக்கு என்ன ஆகும், எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னு பாருங்கள். இந்த above example string variable string 1 has been assigned within a string 1 string how are you in statement 1. In the next statement we try to update the first character of the string with the character A, but Python will not allow update it shown in type error. என்ன பண்ணுவோம், நமக்கு என்னோடய பைத்தான் வந்து என்னோடய எரர் அப்டேஷனை என்ன பண்ணிக்காது, அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேரக்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்க முடியாது. நான் மாடிஃபை பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு சின்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணணும். To overcome this problem, you can define a new string value to the existing string variable. Python completely overwrite new string or other existing string.
ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஸ்ட்ரிங் 1 அப்படின்னா ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஹவ் ஆர் யூ அப்படின்றதே நான் என்னென்ன வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் 1 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹவ் அபவுட் யூ அப்படின்னு என்ன பண்ணுறேன், டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஒவ்வொரு கேரக்டராக சேஞ்ச் பண்ணாமல் அந்த ஸ்ட்ரிங்கே என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். Usually, Python does not support any modification in the string, but it provides a functions replace to change all occurrence of a particular character in a string. ஸோ என்ன பண்ணாது, இந்த பைத்தான் வந்து எனக்கு ஓவராலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்ளிகேபிளாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு எனக்கு அப்ளிகேபிள் கொடுக்காது. அது நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அதான் ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபார்மேட்டை நான் யூஸ் பண்ணணும். ஃபார்மேட் ஆஃப் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த கேரக்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. நான் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன கேரக்டரோ அதை நான் கொடுக்க முடியாது. அதுக்கு நான் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் அது மாதிரி நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ண தான் முடியும். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த ரீப்ளேஸ்க்கான ஃபார்மேட் பாருங்கள், character 1 within a double quotations and character 2 within a double quotations. The replace functions replace all occurrence of character 1 with the character 2. பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸ்ட்ரிங் 1 how are you அப்படின்றது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு. பிரிண்ட்டு நான் சொல்லிட்டேன் how are youன்றதை பிரிண்ட் பண்ணுங்கன்ட்டு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா ஓக்கு பதிலாக அப்படின்னு சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லிட்டேன். ஓ அப்படின்றது கேரக்டர் 1, சேஞ்ச் பண்ணோட வேல்யூ வந்து கேரக்டர் 2. அதை பாருங்கள், ஹவ் ஓ வந்திருக்கு இல்லையா, HOW தானே. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு EWன்னு வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி YOU. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஓக்கு பதிலாக அப்படின்ற கேரக்டர் எனக்கு யூஸ் ஆகிருக்கு. Similar, as a modifications, Python will not allow deleting a particular character in a string, whereas you can remove entire string variable using delete. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் என்னால் டெலிட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், டெலிட் பண்ணோன்னா நான் ஓவராலாக இந்த டெலிட் அப்படின்ற வேர்டை அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே தான் நான் என்ன பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். அப்படி நான் பர்டிகுலராக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன டெலிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா கம்பைலர் காமிக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள், how are you, delete str1 of 2. ஸோ செகண்ட் டபிள்யூன்ற வேர்டை நான் டெலிட் பண்ண சொல்லியிருக்கேன். பட் என்ன ஆகாது, எனக்கு டெலிட் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோடய ஸ்ட்ரிங் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காது. நான் ஓவராலாக நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் ஓவராலாக ஸ்ட்ரிங்கே டெலிட் பண்ணாதான் மட்டும்தான் இது என்ன பண்ணிக்கும், என்னோடய ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நான் எப்படி அக்சஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம் யூஸிங் அரே. அண்ட் தென் ஹவு டு மாடிஃபை அண்ட் மேனிப்புலேட் அண்ட் டெலிட்டிங் த ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த வந்து பாசிபிள் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், ரீப்ளேஸ் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். அது என்னென்னா எந்த கேரக்டர் நான் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு ஆகும், எதுவாக சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து செகண்டாகவும் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா. தென் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், இது வந்து ஒன் ஆஃப் த 5 மார்க்குமா, இது கண்டிப்பாக வரும். ஓகேவா. ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் 6 இருக்கும். வெறுமனே அவங்க ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் தான் கேட்பாங்க, ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன மேம் 5 மார்க்கில் தானே கேட்டிருக்கிறீங்க, ஸோ நான் 5 எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. ஸோ 6னா 6ஐயும் எழுதணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிவிடுவாங்க மார்க்கை. 1.5 அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணிடுவாங்க. புரியுதா. ஸோ நீங்கள் 5 மட்டும் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்கள் எப்படி எழுதணும் இந்த ஆப்ரேட்டர்ஸ்னால், என்ன ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கான சிம்பிள், அப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள், அதோட டெஃபினிஷன்ஸ். நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கலோக்கியலாக எந்த ஒரு ப்ரொனன்சியேஷனுமே நீங்கள் இதில் போடாதீங்க. உங்களோட சிஸ்டம் ஓரியன்டாக
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் நமக்கு என்ன கீவேர்டோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொலோக்கியலாக நான் வேறு ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன்னா அந்த வேர்டை நீங்கள் அங்கே போட்டு எழுதுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கீவேர்டு அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க எவ்ரி ஸ்டாஃப்க்கும் கீவேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. கிளியராக சும்மா எது அதை ரிலேட்டடாக நம்ம எதை எழுதுனா மார்க் போட்டுருவாங்க, அது கண்டிப்பாக நடக்காது, நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னவோ அது என்ன கண்டென்ட்டோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. பைத்தான் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். These operators are useful to manipulating string. ஸோ மேனிப்புலேட் பண்ண முடியாது இல்லையா, நம்மளால் மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரிங்கை தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டனாலும் யூஸ் பண்ணேன். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எனக்கு எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபார்மேட்டிங் ப்ராசஸ்க்காக தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எனக்கு யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன்று இஸ் அ கன்கார்டினேஷன்ஸ். கன்கார்டினேஷன் இஸ் அ மெர்ஜ் ஆப்ரேட்டர். ஓகே, மெர்ஜ் ரெண்டு மூணு கேரக்டர் இருந்ததுன்னா அந்த 2-3 கேரக்டர் மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் கன்கார்டினேஷன் இஸ் அ பிளேஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயினிங் ஆஃப் 2 or more strings is called a concatenations. The place operator is used to concatenate string in Python. ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான் இந்த கன்கார்டினேஷன்ஸ் ப்ராசஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், வெல்கம் டபுள் கொட்டேஷன்ஸ் ப்ளஸ் பைத்தான். ஸோ இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் வெல்கம் பைத்தான் அப்படின்னு எனக்கு கொடுக்குறேன். அண்ட் தென் அப்பெண்ட் ப்ராசஸும் என்ன பண்ணுறதுனா ஒரு கேரக்டர் ஏற்கனவே கொடுத்துட்டு அந்த கேரக்டர் ஒரு வேரியபிள் தனியாகவும் இன்னொரு வேரியபிள் தனியாகவும் கொடுத்து என்னது அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக கொடுத்தோம், ஒரே லைனில் தனித்தனியாக கொடுத்தோம். இது என்ன பண்ணிட்டாங்க, வேரியபிளே தனித்தனியாக கொடுக்கறது. வேறு ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து வேறு அசைன் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறது தான் அப்பெண்ட் ஆப்ரேட்டர். adding more strings at the end of the existing string. ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது தான் நம்ம என்னது அப்பெண்ட் ஆப்ரேட்டர் என்று சொல்கிறோம். adding more strings at the end of the existing strings is known as a append. The operator plus equal to is used to append a new string with the existing strings. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், string 1 அப்படிங்கிறது வெல்கம் டு, அண்ட் string 1 ப்ளஸ் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்கோட இந்த வர வேரியபிளை ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட் str1 அப்படின்னா வெல்கம் டு அப்படின்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்ததோட ஏற்கனவே என்ன பண்ணுறேன், நான் லேர்ன் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன், வெல்கம் டு லேர்ன் பைத்தான். ஸோ இதுதான் அப்பெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் தென் ரிப்பீட்டிங்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நமக்கு டபுள் ஸ்டார் நம்ம நம்மளோட பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஸ்கொயர் பர்பஸ்க்காக. இந்த இடத்துல ரிப்பீட்டிங் அப்படின்னா மறுபடியும் வரணும் இல்லையா, அதுக்காக தான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் என்ன ஸ்டார் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே எ ஸ்ட்ரிங் இன் ஏ மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் எத்தனை தடவை வேணும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணும்னா நான் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதே மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். அதே ஸ்ட்ரிங் வந்து மோர் தென் 1 டைம் எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். இதானது ரிப்பீட்டிங். The multiplications operator star is used to display a string in a multiple number of times. எக்ஸாம்பிள் பாருங்கள், string 1 equal to welcome அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் எத்தனை தடவை வரணும் அப்படின்னா print வந்து string 1 அப்படின்றது 4 டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆனால் போடும் அப்படின்னு இருக்கிறாங்க. பாருங்கள், வெல்கம் 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் ரிப்பீட்டிங் அப்படி சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a concatenation, செகண்ட் இஸ் append, அண்ட் தேர்ட் இஸ் a repeating. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்னால் என்னம்மா, ஒரு குட்டி போர்ஷன்ஸ், அதான் ஸ்லைஸ் இஸ் எ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் மெயின் ஸ்ட்ரிங். குட்டி போர்ஷன்ஸ் இல்லையா, அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரிங் பெருசாக இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் என்னது சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது சப்ஸ்ட்ரிங். ஓகே, slice is a substring of main string. Okay, here substring can be taken from the original string by using parenthesis operator, set bracket operator, and index or subscript values. Thus
is also known as a slicing operator. என்னது slicing operator symbol என்னன்னா bracket, square bracket. Using a slice operator, you have to slice one or more substring from a main strings. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தேவையான கேரக்டரை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கிறது தான் இங்கே ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்டு எண்டு, எந்த போர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகும், அது எண்டாகவும் கொடுத்துட்டேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டேன்னா எனக்கு அது டிஸ்பிளே ஆகும். வேர் ஸ்டார்ட் இஸ் த பிகினிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இஸ் அ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கேரக்டர் இன் த ஸ்ட்ரிங். Python takes the end value is a less than 1 from the actual index specified. For example, if you want to slice first 4 characters from a string, you have to specify 0 to 5 because Python considers only the end with the n-1. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டார்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் இஸ் எ பிகினிங் கேரக்டர் அண்ட் எண்ட் இஸ் எ லாஸ்ட் கேரக்டர். ஸோ நான் என்ன எனக்கு எது வரைக்கும் இப்போ வெல்கம் டு லேர்ன் பைத்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வெல்கம் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா 0 to WELCOME. ஸோ எனக்கு என்ன 7 கேரக்டர் வருது. அப்போ என்ன பண்ணுவேன் 0 to 6 வரைக்கும் கொடுத்துட்டேன்னா அது வெல்கம் மட்டும் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நமக்கு அரேவில் ஒர்க் ஆகுது நம்மளோட ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்லைசிங் ஏ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் ஏ ஸ்ட்ரிங். ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 0 அப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன், ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் கொடுக்குறேன், எண்ட் வேல்யூ கொடுக்கல. ஸோ எனக்கு என்ன ஸ்டார்ட் வேல்யூ 0. அப்போ டி அப்படின்றத என்னது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட், டி மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இது 0:5 அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது பாருங்கள் 0ங்கிறது டீங்கிறது 0, H 1, I வந்து 2, R வந்து 3 அண்ட் U இஸ் 4. நமக்கு என்னது n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னது 0:5. அதே மாதிரி எனக்கு என்ன ஆகுது பாருங்கள் திரு, குரல். ஸோ இது மாதிரி தனித்தனியாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதே ஆர்டரில் நான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள், ஸ்லைசிங் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டர் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 ஃபார் ஐ இன் ஏ ஸ்ட்ரிங். என்ன ஸ்ட்ரிங்கோ அதான் ஐ. பிரிண்டர் str இண்டெக்ஸ் +1, இண்டெக்ஸ் +1 ஈக்குவல் டு 1. இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது என்னது சி. ஃபஸ்ட்டு எனக்கு என்னாகும் அதான் சி தான் பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஒன் பாருங்கள் +1 கொடுத்துருக்கேன். ஸோ 0 and 1 ரெண்டுமே எனக்கு என்னாகும் பிரிண்ட் ஆகும். 0 1 CO and then 0 1 2 0 1 2 3 0 1 2 3 4. ஸோ இப்படி அப் டு எனக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். stride when slicing string. Stride அப்படின்னா when the slicing operations you can specify the third argument at the stride which refers to the number of characters to move forward after the first characters is retrieved from the string. The default value of stride is 1. When the slice operations, you can specify the third argument as the stride, which refers to the number of characters to move forward after the first character. நம்ம என்ன ரிட்ரீவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன ஆகும்னா எனக்கு என்ன ஆகும் இங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படி சொல்லிக்கிறாங்க. மூவ் ஃபார்வர்டு.
remember that the Python takes the last values of n minus 1. You can also use negative value as tried, third argument. If you specify a negative value, it prints a reverse order. Here minus 1, minus 2, minus 3 நமக்கு வந்து வரும். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணோன்னா தலைகீழே எனக்கு என்ன ஆகும்னா என்னோட ஸ்ட்ரிங்கு டிஸ்பிளே ஆகும். String 1 equal to welcome to learn Python, print string of -2 அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் W அப்படின்றது எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரைடு வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ மேனிப்புலேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 5 தான் இருக்குது. கன்கார்டினேஷன்ஸ், அப்பெண்ட், ரிப்பீட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், and then stride when slicing string. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கிளாஸ் இன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். ஸோ ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட், இந்த சாப்டரில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். உங்களோட வீடியோலேயே நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் மட்டும், ஏன்னா நம்ம அப் டு 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸ்ட்ரிங்னா என்ன, ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, இது மட்டும் எனக்கு 2 மார்க்ஸ் மட்டும். அண்ட் தென் 1 வேர்ட் ஆல்சோ. ஓகே, 1 வேர்ட் அண்ட் 2 மார்க் இது ரெண்டுமே எனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான PDF நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.